ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த அருமையான காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ துலாம் ராசிக்கு வரப்போகிறார், நீச்சம் அடைய போகிறார். இந்த துலாம் ராசியில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் 18/10/2025 முதல் 16/11/2025 நீச்சம் அடைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அப்படின்னா துலாமில் நீச்சம், 7ஆம் இடம் நீச்சம். இந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நம்ம அருமையாக சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார், மேஷ ராசியில் ஏன் உச்சம் அடைகிறார்? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் துலாம் ராசியில் வரார். பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் தானே சுற்றின்னு வருது. அதனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இடைப்பட்ட தூரம் அதிகமாகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் சூரிய பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா மேகங்கள் மறைச்சிருக்கும். அந்த மேகங்கள் மறைச்சிருக்கும் போது சூரியனோட ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூமியில் ஒரு உஷ்ணத்தோடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பூமி குளிர்ந்து இருக்கும். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால தான் சூரியன் நீச்சம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை விட்டுடும். எப்போ அப்படின்னா கார்த்திகை தீபத்தோடு விட்டுடும். கார்த்திகையோட மழை போச்சு, கர்ணனோட கொடை போச்சுன்னு ஒரு பழமொழியே உண்டு. கார்த்திகையோட மழை பெய்யும்னு அந்த காலத்தில். இப்போ டிசம்பரில் மழை பெய்யுறது, ஜனவரிலையும் மழை பெய்யுறது, அது அடுத்த விஷயம். மேஷராசியில் ஏன் உச்சமடைகிறார்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த உஷ்ணமான கதிர்கள் நம்ம பூமியில் விழுறதுனால தான் உச்சம். ஆக சூரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உச்சம் நீச்சம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது. நம்ம பூமியில் வசிக்கிறதுனால தான் இந்த உச்சம் நீச்சம்லாம். அந்த வகையில் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும் போதே சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அங்கே வரார். சுக்கிரனும் வரும்போது நீச்சபங்கராஜ யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு பகவான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் நிறைய பேர் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான நகர்வு பெயர்ச்சி. உங்களுக்கு ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனே அவர் தான். அதுதான் இந்த சிம்மராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக IAS IPS அந்தமாதிரி ஒரு கிரேட்டில் தான் இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு மேல் அதிகாரிகளாக இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஆளுமை திறன் நிறைந்தவர்கள், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆனாலும் இப்போ உங்களுக்கு குரு ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கிறதுனால பரவாயில்லை. ஆனால் 18ஆம் தேதியிலேருந்து அவர் அப்படியே ராசி மாறிடுறாரு, உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த சூரிய பகவான் உங்களோட ராசிநாதன் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துலேருந்து நிறைய வருமானத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு ப்ரமோஷன்,
இப்போ சாதாரணமாக 50,000 சம்பளம் வாங்கியிருந்தாலும் 1 லட்சம் வாங்கினீங்க. எப்படி? நிறைய வேலை செஞ்சீங்க, இன்சென்டிவ், போனஸ், அது இது எல்லாம் வந்தது. நல்லா கிட்டத்தட்ட 1,4 லட்சம் 1,5 லட்சம் நம்ம சம்பாதிச்சிங்க. அதேமாதிரி இந்த கடனெல்லாம் அடைச்சிங்க, ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டிங்க. அதுமாதிரி வாழ்க்கை துணைக்கு ட்ரெஸ்ஸு, நிறைய பேருக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடச்சிதுங்க. வாக்குறுதிகள், இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தீங்க. அந்த வகையில் இந்த ராசிநாதன் இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். இப்போ நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது உங்களோட முயற்சிகளில் ஒரு முட்டுக்கட்டை வரும். நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஏதோ ஒரு தடை இந்த மாதிரிலாம் வரும்போது, அட போட வேணாண்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக இருந்து அந்த முயற்சிகளை செய்யணும். எப்போ முடியாதுன்னு செய்யும்போது அந்த முடியணும், அப்படி கொண்டு வரணும். அப்போ இந்த முயற்சிகளை நீங்கள் முடுக்கி விடும்போது அதுக்கு உண்டான ஒரு அனுபவமும் அறிவும் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட முன்னேற்றம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அரசியல்வாதிகள், இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளை ஏனோ தானோன்னு பேசிட்டு வம்பு வழக்குன்னு மாட்டிக்கப்படாது. அதுமாரி இந்த ராசிநாதன் வலுவை இழக்கிறார், பலம் இழக்கிறார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஆளே வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளே பலம் இல்லை அப்படிங்கும்போது அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இளைய உடன் பிறப்புகளெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அவங்கள்ட்ட அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம், அனாவசியமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பேசப்படாது. நீங்கள் தான் பெரியவர். இளைய உடன் பிறப்புன்னா உங்களுக்கு கீழே தானே. ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். சொத்து பிரச்சனை வரலாம் சில பேருக்கு, பாகப்பிரிவினை, அதனால் ஒரு சண்டை சச்சரவு, எனக்கு அதிகமாக கொடுக்கல, நீ நிறைய எடுத்துட்டேன் அப்படின்லாம் இந்த சொத்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் 4-9 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடன்பிறப்புகளை அனுசரித்து போகிறத விட உறவினர்களை அனுசரித்து போங்க முதல்ல. அதுமாதிரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வரும். திடீர்னு வரும் பிரயாணம், சுபகாரியமாக இருக்கலாம் அசுபகாரியமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? திடீர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுல தகுந்த முன்னெச்சரிக்கை. என்னென்னா, திடீர்னு கிளம்புறீங்க அப்படின்னா என்னென்ன முக்கியமான ஆவணங்கள்லாம் எடுத்துன்னு போகணுமோ அதை எடுத்துன்னு போக வேண்டாமா? அதை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டா ட்ரெயினில் ஏற முடியாது, இது பண்ண முடியாது, கஷ்டம் இல்லை. அதனால் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவினர்கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மூத்த உடன்பிறப்புகள் அவங்களெல்லாம் அரவணைச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகமாகுங்க, அதனால் சொல்கிறேன். 23/10/2025 முதல் 5/11/2025 ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக இருந்தால் கூட சில மாற்றங்கள் ஏமாற்றங்களாக மாறலாம். அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து எப்போவுமே வந்து மாயையில் தான் உங்களை சிக்க வைப்பார். கற்பனையில் இவ்வளோ இந்த வேலையெல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்போ உத்தியோகத்தில் அவப்பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு வாரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடியலன்னா அவங்க ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான், அது ஏரோப்ளேன் ஆகிடும், உங்களுக்கு அவப்பெயர். அதனால தான் கவனமாக இருக்கணும். தொழில்னாலே நமக்கு முக்கியமான லாபம் வர்றதுக்கு என்ன முக்கியமான வேலைகளோ அதெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசிக்கணும். ஏன்னா ராகுங்கும் போதே தெளிவு இருக்கணும், நமக்கு தெளிவு இருக்கணும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து போதை. ஆனால் அதில் வந்து வெளியில் வரத்துக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்குள்ளே சிலந்த வேலையில் மாட்டிக்கக்கூடாது. மாட்டின்னா நமக்கு தான் அவமானம் அவப்பெயர் இதெல்லாம் வரத்துக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் 5-8 குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வர. இது கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும். எப்படி? குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் அதே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும். 50-50 அப்படி இருக்கும். அதேமாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரம்
அஷ்டமாதிபதி குரு, அவரோட நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மறைமுக நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் பலம் இழக்கிறாருங்கும் போதே நம்ம அதை ஒரு இது பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்திரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் கோதுமை தானம் பிரமாதமாக கொடுக்கணும். எப்படி, உங்களுக்கு யதாசக்தி ஒரு 1/4 கிலோ கூட வாங்கி கொடுங்க, இல்லை 1/2 கிலோ வாங்கி கொடுங்க. ஒரு இதில் சிகப்பு துணியில் அந்த கோதுமையை வச்சு தானம் கொடுங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7, இல்லையா ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் உங்களுக்கு முடிஞ்ச போது கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சின்ன பரிகாரம், இந்த கோதுமையும் இந்த ரெட்டு கிளாத்தும் நீங்கள் கொடுக்கறதுனாலே உங்களோட பலாபலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களது ராசிநாதன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சாரம் செய்தாலும் நீச்சமடைந்து இருந்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.